வணக்கம் மக்களே, விஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா எலுமிச்சை ஊறுகாய். எங்கள் தோட்டத்தில் காய்ச்சது ஒரு 25 எடுத்து வச்சுருக்கேன். டெய்லி கீழே விழுறதெல்லாம் எடுத்து இப்போ நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கிட்டு அருவாமனையில் வச்சு 4 பாகமாக அரிஞ்சிக்கலாம். பழமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 4 பாகமாக அரிஞ்சிக்கிட்டேன் எல்லாமே. இப்போ உப்பு போட்டு குலுக்கி வச்சிடலாம். குலுக்கி 2 நாள் வச்சு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெயிலில் வைங்க. ஊறின பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் உப்பெல்லாம் இது பண்ணி உப்பெல்லாம் ஏறி எப்படி இருக்குது பாருங்கள், வெந்த மாதிரி நல்லா. இப்போது வாணலில் மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். 1 வாரம் வச்சு எடுக்கணும். நம்ம ஊறி டெய்லிக்கும் எடுத்து வச்சு காய வச்சு எடுத்து வச்சாதான் அது உப்பும் எலுமிச்சமும் ஊறி போய் நல்லா இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 25 கிராம் தான் எடுத்திருக்கேன். அதை விட கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எலுமிச்சங்காய் கம்மியாக இருக்கிறதுனால. இப்போ 100க்கு கம்மியாக தான் எடுத்திருக்கேன் வெந்தயம். அதையும் வாணலில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது 1 வருஷம் ஆனாலும் கெடாது ஊறுகாய். இது வீட்டில் காய்ச்சதுனால சீசன் இருக்கும்போது ஊறுகாய் போட்டு வச்சுக்குங்க. இது எலுமிச்சங்காய் வருஷம் ஃபுல்லாக காய்க்குமான்றது தெரியல. ஆனால் சீசன் டைமில் போட்டு வச்சுக்கலாம், நல்லது. தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே, லெமன் ரைஸுக்கு கூடயும் சைட் டிஷ் தொட்டுக்கலாம், சாம்பாருக்கு தொட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சு வறுத்துருங்க. இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது இதே அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம். இதுவும் 100 கிராமுக்கு கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். சேம் அளவுக்கு தான் எடுத்துக்கணும். எடுத்து இதையும் வறுத்துக்கலாம். ஆனால் 1 வாரம் ஃபுல்லாக நீங்கள் வச்சு எடுத்தாதான் எலுமிச்சங்காயும் உப்பும் சேர்ந்து ஊறி போய் நல்லா இருக்கும். அப்புறம் தான் நீங்கள் ஊறுகாய் செய்யலாம். வேக வச்சு செய்ய வேண்டாம். சில பேர் பச்சையாக கட் பண்ணி அடுப்பில் வேக வச்சு செய்வாங்க. அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். 1 வாரம் வச்சு வெயிலில் வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா அதுவே சூப்பராக இருக்கும். அதில் இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சோம்னா அதுவும் வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ 2த்தையும் வறுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். இப்போ அந்த இதில் எலுமிச்சம் ஊறுகாயில் இந்த மசாலாவை கொட்டி கிளறிக்கிங்க. வாணலில் நம்ம நல்லெண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கணும். ரொம்ப கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. எண்ணெயை நல்லா சூடாக இருக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெயிலில் வச்சு எடுத்தது சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாவை போட்டு நல்லா கிளறிக்கலாம். கரண்டியால் கையே வைக்கக்கூடாது. ஊறுகாயில் மட்டும் கையே வைக்கக்கூடாது. கரண்டியால் தான் யூஸ் பண்ணணும். கை வச்சோம்னா மறுநாளே நமக்கு கெட்டு போயிடும். கை வைக்காமல் நல்லா கிளறிடுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுடணும். நான் மிக்சிலே போட்டு அரைச்சிட்டேன். நல்லா போட்டு கிளறிடுங்க. உப்பு போட தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஊற வைக்கும் போதே உப்புலாம் போட்டுட்டோம். இப்போ உப்பு போட தேவையில்லை. இப்போ எண்ணெய் சுட்டுருச்சு, நல்லெண்ணெய். இப்போ ஊறுகாய் மேலே ஊற்றிக்கலாம். இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும். வருஷம் ஃபுல்லாக கெடாமல் இருக்கும். யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வருஷம், அதாவது 1 வருஷம் வரைக்கும் கெடாது, நல்லா இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறும் போதே வாசனை செம்மையாக அடிக்குது. ஏன்னா பெருங்காயமும் நம்ம வெந்தயமும் தான் அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும். நல்லெண்ணெய் இப்போ பாருங்க, சூப்பராக இருக்கும் பாருங்க. வெறுமனே எடுத்து சாப்பிட்ருவோம் நாங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உப்புலே வந்ததுனால ரொம்ப நல்லா இருக்கும். டெய்லிக்கும் வச்சு வெயிலில் வச்சு எடுக்கிறோம்ல, அதிலே நல்லா ஊறி போயிருக்கும். இப்போ பிளாஸ்டிக் டப்பாலேயோ பாட்டில்லையோ கொட்டி அடைச்சி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இனிமேட்டுக்கு வெளியே வைக்க தேவையில்லை. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரண்டில் தான் எடுக்கணும்.
இந்த ஊறுகாய் நான் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மாதிரி டப்பாவில் கொட்டி அடைச்சி வச்சுக்கிங்க. இல்லைன்னா பீங்கான் ஜாடியில் வச்சுருந்தா கூட நீங்கள் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.